ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்ற இரக்கத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும்போது தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். நம் ஒவ்வொருவரின் தேவன் அதிகமாக நேசிக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் சகலமும் நன்மையை தேவன் கொடுத்து இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும் நடத்தி வருகிறார். ஆனால் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினால் இங்கே எழுதியிருக்கிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நேசிப்பது மாத்திரமல்ல, நாமும் அவரை நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய அன்பு நம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது மிக அவசியமாக இருக்கிறது. நாம் அன்பு கூறும்போது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தேவன் மிகவும் உயர்ந்தவராய் பெரியவராய் இருக்கிறபடினால நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது மெய்யாகவே நமக்கு இந்த பூமியில் இரக்கம் கிடைக்கிறதா இருக்குது. அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் என்றால், இந்த வேத வசனத்தில் தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவை எல்லாவற்றையும் நாம் கை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வசனங்களையும் நாம் ஒவ்வொரு நாளிலும் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் அந்த கற்பனைகளை அந்த கட்டளைகளை நாம் கை கொள்ளும்போது மெய்யாகவே நம்முடைய தேவன் நம் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும்போது தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இந்த பூமியில் காணப்பட முடியும். இந்த மனிதர்கள் அநேக தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதில்லை. அவருடைய கற்பனையை கை கொள்ளும்போது தான் தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்பதின் அர்த்தமாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு நாளிலும் தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய இரக்கம் மகா பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் அந்த இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய தலைமுறைகளும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூறுவோம். அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னும் வேதத்தில் கூட உபாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் என்று உபாகம புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராம் புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு புஸ்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் தேவன் அதிக இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இன்னும் வேதத்தில் இரக்கத்தை குறித்து அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம் மனிதர்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. நாமும் கூட தேவனை அதிகமாக நேசிப்போம், தேவனிடத்தில் அன்பு கூறுவோம், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்வோம். நம்முடைய 1000 தலைமுறை மட்டும் தேவனுடைய இரக்கம் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தினோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ மாற்றுவீராக. 1000 தலைமுறை மட்டும் எங்களுக்கு இரக்கம் செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உண்மை நாங்களே எப்போதும் இடத்துல நாங்கள் அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளைகளை உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய இரக்கம்
பெரியது தகப்பனே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று நேரத்தில் வாசிக்கும். அதுபோல் எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் தலைமுறைகளுக்கு உடைய இரக்கத்தை நீர் காண்பித்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் சுபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.